வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒன்றை உற்பத்தி திறன்களாக உருவாக்கும்படியாக கடவுள் உங்களை என்னையும் கர்த்தர் படைத்திருக்கிறார். அதில் வாழ்க்கையில் எடுத்ததெல்லாம் தோல்வியாக இருக்குது, எடுத்ததெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, எடுத்ததெல்லாம் தடையாக இருக்குது, டெவலப்மெண்ட் ஆகலை, விரிவாக்கப்பட முடியலை என்று சொல்லி ஒரு மாதிரி மனசோர்வுகளை ஏற்பட தேவையில்லை. ஆனால் கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் அற்புதமாக கொடுக்கப்பட்டது. உபாகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உங்களில் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாக இருப்பதில்லை அப்படின்றே நம்மளை இந்த உலகத்தில் உற்பத்தி திறன் படைக்கிறவர்களாக உருவாக்கி இருக்கிறார். உங்ககிட்ட எது வந்தாலும் சரிங்க, அது இந்த உலகத்தில் ஜாம் ஆகாது, அது உற்பத்தி பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்கிற ஊழியங்கள், உங்ககிட்ட இருக்கிற பிஸ்னஸ், உங்ககிட்ட இருக்கிற வேலைகள், எஜுகேஷன், என்னென்ன ஆஃபீஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எதெல்லாம் நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அடுத்த லெவலுக்கு உருவாக்க முடியாத ஆற்றல் படைக்கிறவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் மேலே வர முடியல, முன்னேற முடியல, டெவலப்மெண்ட் ஆக முடியலைன்னு சொல்லி இதே மடல் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வித்தை பாருங்க. கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ளாக இதை வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய நிலைப்பாட்டு என்ன, இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய நிலைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு பெரிய டாப்பில் வரும்படியாக வைத்திருக்கிறார். மிகப்பெரிய அந்தஸ்து பெறும்படியாக வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதை தொட்டாலும் சரி, எதை செய்தாலும் சரிங்க, அது எங்கே வருகிறது என்றால் அது மிகப்பெரிய லாபகரத்தை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏற்படுது, எல்லாவற்றையும் உற்பத்தி திறனை ஏற்படுத்தும். அதனால் இந்த உலகம் கூட சொல்லியிருக்கலாம், நீ எதை தொட்டாலும் விளங்காது, நீ எதுக்கு உபயோகப்பட மாட்டே, நீ எதை தொட்டாலும் நஷ்டமாக சொல்லுவாங்க. கிடையாது. கடவுளே சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அது பொண்ணாக விளங்கும், அது பவர்ஃபுல்லாக மாறும், அது டாப்பில் வரும், அது உயர்ந்து இருக்கும், அது சிறந்து இருக்கும், அது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி பெஸ்ட்டாக இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.